நண்பர்களே, 2 நாள் லீவ் முடிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மிக முக்கியமான அப்டேட்டுகள் இருக்குது. அதுலேயும் 2 முக்கியமான அப்டேட், ரொம்ப கடுப்பான அப்டேட்டு. இதை பற்றி நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி உடம்புல முறுக்கேறும். அதாவது ஒரு மேனேஜர் அவருக்கு பிடிக்காத ஆள் எவனாவது இருந்தான்னா அவனை கட்டங்கட்டி ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்து ஒரு குடைச்சல் கொடுத்து அவனை எப்பயாவது பேப்பர் போட்டு வேலையை விட்டு போக வச்சுருவான். வேலையை விட்டு போகிற அன்றைக்கி இவர் நல்லவருங்க, நல்லா வேலை பார்த்தாரு, இவர் போகிறது எங்களுக்கு மனசு கஷ்டம்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லுவான். டேய், என்னை வேலை போக வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீதாண்டா அப்படின்ற மாதிரி இந்தியாவை தொடர்ந்து மோசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளாக இந்த ட்ரம்ப் அவர் இருக்கார். ஏதோ ஒரு காரணம். ஹங்கேரிக்கெல்லாம் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. ரஷ்யாவில் மிகப்பெரிய 2 கம்பெனிகளுக்கு நாங்கள் சேங்ஷன் போட்டுட்டோம். அந்த கம்பெனியோட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்கன்னா மொத்தம் உங்கள் நாட்டினுடைய நீங்கள் எங்ககிட்ட வாங்கி விற்கிறத கூட விடுங்க, வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எப்படியும் பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணணும், ஸ்விஃப்டெல்லாம் யூஸ் பண்ணணும், டாலர்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அவங்க உங்கள் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட போய் டிரான்சாக்ஷன் வைக்கும் பொழுது உங்கள் நாடு வேற எங்காவது போய் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த நாட்டோட நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த நாட்டுக்கு சொல்லிடுவோம். அப்போ அந்த நாடு உங்ககிட்ட வியாபாரம் பண்ணாது அப்படின்னு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. சைனா கிட்ட போய் நீ ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில் வாங்காத அப்படின்னு சொல்கிறக்கு அவருக்கு துணிவில்லை. ஏன்னா அந்த டாப்பிக்கே நாங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது வரவில்லையே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட வேண்டியது. ஹங்கேரிக்கு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வருஷம் சாங்ஷன் கொடுக்குறோம், பாவம் அவங்களால வாங்க முடியாதுன்னு அவங்க கொடுத்துட்டு நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது இந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் உலகம் பூரா இருக்குது. இந்த ஹெச்என்பி விசா எடுத்தோம்னாக்கா அதில் எல்லாருமே நம்மளாகளாக தான் இருப்பாங்க. உலகத்தில் எங்கே ஒரு மூலையில் போய் பார்த்தாலும் அங்கே ஒரு டீ கடையை போட்டு வந்துட்டு இருக்கிற ஆள் நம்மளாக இருப்போம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு நம்ம நாட்டுக்காரங்களுக்கு, இந்திய நாட்டுக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஸோ ஒரே பிரச்சனை தான், ஆனால் அது ஒவ்வொரு நாட்டுக்கு வேறு வேறு விதமாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். நம்ம ரஷ்யா கிட்ட இப்போ ஆயில் வாங்குறதையும் குறைக்கிறோம், சீப்பான ப்ரைஸுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம், அது குறைஞ்சிருச்சுன்னு ரிப்போர்ட்டுகள் வருது. அதே சமயம் அமெரிக்காவுக்கு அதிகமான டேரிஃப் கட்டணம் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடாக இருக்கும். ஸோ மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்பது போல் நம்ம இந்தியாவை மோசம் செய்த ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ட்ரம்ப் மட்டும் ஏதாவது ஒரு டீல் முடிஞ்சிருச்சு இந்தியா கூட அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய மார்க்கெட் ஏதாவது உச்சத்தில் வர்றதுக்கோ அல்லது ஒரு சந்தோஷத்துக்கோ வழி இருக்குது. ஆனால் அந்த வழி கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், எப்பா நீ எத்தனை தடவை தான்ப்பா சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ 1000 தடவைக்கு மேலே நீ சொல்லியிருப்பியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி இந்த ராபர்ட் கியாஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, கிராஷ் வரப்போகிறது அப்படி இப்படின்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிராஷ் வந்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் கிராஷ் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இப்போ பல பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. இங்கே பாரு ராபர்ட் கியோஸ்கி, நீ 15 வருஷமாக கிராஷ் வருன்னு எல்லாம் அவர் போடக்கூடிய ட்விட்டுகளினுடைய கணக்கெடுத்து வச்சு நீ சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் உருப்படியாக ஒருக்கா கூட மார்க்கெட் இறங்கல, ஒவ்வொரு முறையும் 15 வருஷமாக ஏறி போய்கிட்டு இருக்கு, நீ மனுஷனா அப்படின்ற மாதிரி பல பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கோல்டு மைன்ஸ் இருக்குது, சில்வர் மைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வச்சிருக்கிறதுனால சொல்கிறேன், கோல்டு உச்சத்துக்கு போக போகிறது, சில்வர் உச்சத்துக்கு போக போகிறது, கோல்டினுடைய விலை இறங்கினாலும் சில்வரினுடைய விலை இறங்கினாலும் நான் அதை தான் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. இவருக்கு வயசு எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 78 வயசு ஆச்சு. ஆனால் இவருடைய ஒவ்வொரு அறிவிப்பும் ஒரு சுனாமி வர்ற மாதிரி, ஒரு நிலநடுக்கம் வர்ற மாதிரி இன்னும் மார்க்கெட்டில் தாக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் 1001வது முறையாக வெளியிட்டது போல் மறுபடியும் மார்க்கெட் கிராஷ் வருகிறது அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டாப்புல. அந்த மார்க்கெட் கிராஷை தான் ஏன் நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம், அது என்னைக்கு தான் ஏன் அந்த மார்க்கெட் கிராஷுங்கிறது வரும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் 5 வருஷமாக அந்த கிராஷ் வரமாட்டேங்குது. ஆனால் கிராஷ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஷேர்களும் 50%, 60%ன்னு ஏகப்பட்ட பங்குகள், வாங்கி வச்ச பங்குகள் இறங்கி கிடக்கு. அப்போ அவனுக்கு கிராஷ் எல்லாம் வந்தால் இருப்பானுங்களா இல்லையா, ஒரே கன்ஃபியூஷன் தான் போங்க.
ஆகவே நண்பர்களே, யாராக இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷனை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஹெட்ஜிங் போன்ற அல்லது அசட் டைவர்சிஃபிகேஷன் போன்ற பல்வேறு வழிகள் என்பது இருக்குது. அதை யாராக இருந்தாலும் மறந்துடக்கூடாது அப்படின்றத நம்ம எப்பவும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் கிராஷ் என்பது ஆகிவிட்டதுன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனையாக போடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. அதாவது பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு அதில் இந்த ஹெட்ஜிங் அப்படின்றதும் ஒரு வழி. இப்போ தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிற நண்பர்களே. அடுத்தடுத்த வாரத்தில் ஃபாரினர்ஸ்னுடைய பிளான் என்ன, நம்ம இந்திய மார்க்கெட்டில் பணம் போட போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரில. பொதுவாக 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி அப்படின்னு விற்ற பிறகு சும்மா ஏதோ ஒரு 10-20 கோடி அப்படின்ற மாதிரி பணத்தை தூக்கி போடுவாங்க. அப்படி அந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் வந்து சம் வாலட்டிலிட்டி அப்படின்றது நடக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு பக்கம் 2 லட்சம் கோடி பக்கம் தொடர்ந்து விற்றுருக்காங்க. விற்றுவிட்டு என்ன பண்ணாங்க, வெறும் ஒரு 20,000 கோடிக்கு தான் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினாங்க. அப்புறம் மறுபடியும் 47,000 கோடி, மறுபடியும் ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுட்டு இப்போ இந்த மாதத்தில் 1632 கோடிக்கு இப்பவும் விற்று தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்பவும் அதே மாதிரி தான். அப்பவும் வந்து ஒரு 70,000 கோடிக்கு பக்கம் விற்றுக்கிட்டு வெறும் 7,000 கோடிக்கு வாங்கினாங்க. அப்புறம் மறுபடியும் 20,000 கோடிக்கு விற்றுட்டு 12,000 கோடின்னு மொத்தமாக நம்ம மார்க்கெட்டில் விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்க. லட்சம் கோடியில் பணத்தை கேஷ் மார்க்கெட்டில் வெளியெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸோ பொதுவாக 70,000 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு விற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு 20,000 கோடி 10,000 கோடிக்கு வாங்குற மாதிரி சில நேரங்களில் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த எஃப்ஐஎஸ்னுடைய பிளான் என்ன, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக மார்க்கெட்டில் நின்று பேசும். ஸோ ஒரு 20-30,000 கோடிக்கு இது வாங்கினாங்கன்னா நல்லா தான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி, இவ்வளோ தூரம் விற்று விட்டியே நீ மனுஷனா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு 10-20,000 கோடிக்கு வாங்கினாங்கன்னா கூட ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை தொடர்ந்து விற்று மார்க்கெட்டை ஒரு திசை திருப்பி வேறு பிளானில் இருக்காங்கன்னா அது அப்புறம் நம்மளுக்கு மனசு வலிக்க தான் செய்யும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாக்கு பிடிச்சி நிற்குமா? இதுக்கு முன்னாடி எத்தனை முறை தாக்கு பிடிச்சி நின்றுருக்கான் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வருஷத்தில் மட்டும் 1, 2, 3 முறை அந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாக்கு பிடிச்சி நிறுத்தியிருக்கான். இந்த முறை என்ன ஆக போகிறது, இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்கு மார்க்கெட் முடியறதுக்குள்ளே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த 200 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காமல் இருந்தாவே கோடி கும்பிடு அப்படின்றதான் இப்போதைக்கு பல ட்ரேடர்களுடைய எண்ணம். தமிழ்நாட்டில் கூட ஒரு பிரபலமான யூடியூப் சேனல், ஏதாவது நிஃப்டி இது 29,000 போகுமா, போனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷமாக தாங்க இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 200 days மூவிங் ஆவரேஜை ஒரு பாதுகாப்பு அரணாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட் கடந்த 4 முறை தப்பிச்சு 3 முறை தப்பிச்சிருச்சு. இந்த முறை என்ன செய்யும், மிக முக்கியமான தகவல்களாக இருக்குது. இந்த தகவல்களை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த 2 மாதங்கள் இந்த வருஷமாக தாக்கு பிடிப்பானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த வாரங்களில் சில முக்கியமான பங்குகள் என்ன செய்யும்? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சப்போர்ட்டாகவும் சில பங்குகளுக்கு இருந்திருக்கு, எதிராகவும் சில பங்குகளுக்கு இருந்திருக்கு. அப்போ ஷேர் மார்க்கெட்டே எதிராக இருக்கும் பொழுது அந்த பங்குகள் அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும், எதிர்த்து நிற்குமா இல்லை கீழே குப்புன்னு விழுந்துருமா அப்படின்றது போல் இந்த ஜிபிபிஎல் அப்படின்ற பங்குல என்ன நடந்திருக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான எதிர்ப்பாக இருந்திருக்கு. மார்க்கெட்டில் தொடர்ந்து செல்லிங் ஆகி ரொம்ப கொடுமையான இறக்கம். அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை எதிர்த்து தற்போது இந்த பங்கு லேசாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த வாரத்தில் எத்தனையோ பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்திருக்கு. அதை ஒரு வாய்ப்பை எடுத்து தன்னுடைய பழைய ஹையை இந்த ஜிபிபிஎல் பங்கு மீட்டெடுக்குமா அல்லது கீழே விழுந்துருமா, ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்ற கேள்வி பல ட்ரேடர்களுக்கு இருக்குது. ஆனால் யாருக்கும் ஒன்றுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியும். பட் இப்போதைய நிலைமையில் மார்க்கெட்டினுடைய எதிர்ப்பை மீறி இப்போ தான் லேசாக மேலே வந்திருக்கக்கூடிய இந்த ஜிபிபிஎல்னுடைய ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து ஏறுமா அல்லது பல இடத்துக்கே கீழே மறுபடியும் கீழே விழுகுமா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரில.
பட் அடுத்தடுத்த வாரங்களில் முக்கியமாக ட்ரேடர்கள் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜிபிபிஎல் அப்படின்றது இருக்குது. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கை நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து அவனை தூக்கி உச்சத்தில் குறை வச்சிருக்கு. அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த 2025 என்ன பண்ணியிருக்குங்கன்னா மிகவும் அற்புதமாக ஏறுவது ஒன்றே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எத்தனையோ பங்குகள் 2025 குப்புன்னு கீழே விழுந்துட்டு மேலே ஏறியிருக்கான். ஆனால் இவன் இழந்ததை மீட்டெடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. புதிய புதிய உச்சங்களாக இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது ஏறி வந்திருக்கு. உனக்கு மட்டும் ஏன்னே இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் தற்போது வரை மேலேயே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த சில வாரங்களில் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், புதிய உச்சங்கள் ஏதாவது வந்து தொடுமா அல்லது கீழே இது விழுகுமா அப்படின்னு பல பேர் காத்து கிடக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் நினச்சதுன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் மேலே தூக்கி புதிய மைல்கல் என்பதையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது முக்கியமான 250 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சமீபத்தில் சரிவடைஞ்சிருந்தது, மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கியிருந்தது. ஸோ ஒரு புதிய உச்சத்தை நிஃப்டி அடையிறக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்தடுத்த நாட்களில் உதவி செய்யுமா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹட்கோன் ஒரு பங்குங்க நண்பர்களே, அவனுடைய மூவ்மெண்ட் என்பது ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அடைபட்டு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரேடர்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி அந்த இடத்த விட்டு வெளியே வருமா, அன்னைக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வருமா, நாளைக்கு வருமா, அடுத்த வாரம் வருமானே யோசித்து பார்த்து ஆல்மோஸ்ட் 6 மாதங்கள் முடிஞ்சு போச்சு. கொஞ்சமாவது உனக்கு மனிதாபமானம் இருந்ததுன்னா ஒன்றா கீழேயாவது போ, இல்லை மேலேயாவது போ. எதுவுமே செய்யாமல் இப்படி ஒரே இடத்துல இருந்தால் டெய்லி பொட்டியை திறக்கிறோம், ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி ஸ்வைன்னு ஒரு 4-5 பட்டன் அமுத்தி விட்டு போகிற மாதிரி டெய்லி பல ட்ரேடர்கள் லாகின் பண்ணி பார்க்குறாங்க, அப்புறம் லாக் அவுட் பண்ணுறாங்க. இப்படியே 6 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி இந்த ஹட்கோவில். ஸோ இந்த பங்கில் அடுத்த வாரங்கள்லையாவது அடுத்த மாதங்கள்லையாவது ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு ட்ரேடர்கள் ரொம்ப ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியலிங்க, இந்த யூனோ மிண்டா அப்படின்ற ஒரு பேரை கேட்டாவே கொஞ்சம் வயிற்றுல ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி. அப்படி இருக்கக்கூடிய இந்த யூனோ மிண்டாவினுடைய விளையாட்டுகள் 2025 பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்னு ரொம்பவுமே கடுமையான வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வானா யாருக்கும் தெரியாது, இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்காக இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளும் அடுத்தடுத்த மாதங்களில் பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டி கொண்டு வருமா, அது ஏறுவதோ அல்லது இறங்குவதோ ஏதாவது ஒரு சேஞ்சை பெரிய லெவலில் கொண்டு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல ட்ரேடர்களுக்கு இந்த யூனோ மிண்டா அப்படின்ற பங்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டேம் கேபிட்டல் அப்படின்ற பங்கும், இவனுடைய ஆட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரொம்பவுமே வாலட்டிலிட்டி, கடுமையான வாலட்டிலிட்டி. ஆனால் இப்படி வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவன் அந்த பங்கை கரெக்டாக ஒரு ஏறுறதுக்கு முன்னாடி எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அவன் வந்து 2-3 ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்து 4வது ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் இந்த 2025 இந்த டேம் கேபிட்டல் அட்வைசர். இருந்தாலும் அவனுடைய பழைய உச்சம் என்பது தொடமுள்ள, அது எங்கேயோ தூத்துக்குடி தாண்டி கன்னியாகுமரி தாண்டி அது எங்கேயோ கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அது எங்கேயோ அண்ணாந்து பார்த்தா மேலே 450 ரூபா அவனுடைய லிஸ்டிங் சமயத்தில் வந்திருக்கான். அதுக்கப்புறம் கீழே 200 ரூபா போயிட்டு தான் அவன் இந்த ஏறுவதும் இறங்குவதுமாக 4 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அப்போ அடுத்த ரவுண்டு இவன் காலை எந்த பக்கம் வைக்கிறான் அப்படின்றது தெரில, கீழே காலை வச்சு இன்னொரு ரவுண்டு போகுதா அல்லது மேல் ரவுண்டு போகுதா அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு, அவனுடைய மிக முக்கியமான ஒரு உயரம் அப்படின்ற இடத்துக்கு போகிறப்போவெல்லாம் கீழே சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போவும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்திருக்கான். இனி இதை உடச்சி மேலே போகிறதா அல்லது கீழே இன்னொரு ரவுண்டு போகலாம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுதா அப்படின்றது தெரில. ஸோ ட்ரேடர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள் என்ன, திடீர்னு ஏதாவது பெரிய மூவ்மெண்ட்டுக்கு இது நடக்குமோ அப்படின்ற சில பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த டேம் கேபிட்டல் அப்படின்ற ஷேரினுடைய ப்ரைஸும் அடுத்தடுத்த மாதங்களில் இது என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சில கார்ப்பரேட் கம்பெனிஸில் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அந்த மீட்டிங்கில் வந்து சில பெண்கள் வந்து அந்த செக்ரட்டரி மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடக்கும், அதே பாயிண்ட்ஸை தான் நோட் பண்ணுவாங்க, அதே பாயிண்ட்ஸ் தான். ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. இன்னையே உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி
ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். அப்படி தான் இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாகவே 52 வீக் லோவை இவன் பண்ண சாதனை தற்போதைக்கு என்னென்னா, அந்த 52 வீக் லோவை அவன் விட்டு கொடுக்கல. கடுமையான சரிவு 1800 ரூபாய் ரேஞ்சிலிருந்து வெறும் 800 ரூபாயெல்லாம் வந்துட்டான். இவ்வளவு தூரம் தொடர்ந்து சரிவடைஞ்சவன் எப்படியோ ஒரு வகையில் இவனுடைய சரிவை நிறுத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே யாருக்கும் விருப்பம் இல்லை. அவனே இப்படி இறங்கி போயிட்டேன், நீ என்னத்தை போய் மறுபடியும் மலிவான விலைக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விலைக்குள்ளேயே இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இந்த பங்கு அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா? இனி புது வருஷம் வேறு பிறக்குது, இந்த வருஷமே முடிய போகுது. சரி, அடுத்த வருஷமாவது இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லது இதை விட மோசமான காலமாவது ஏதாவது ஒன்று வரணும்ல. கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல் ஒரே இடத்துல நீட்டி படுத்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்றா பெருசாக கீழே போயிட்டு மேலே வரணும், இல்லைன்னா மேலே போயிட்டு கீழே வரணும். ஒரே இடத்துல இருந்து அப்புறம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அட என்னையா இது, ஒரு பக்கம் காளைகள், இன்னொரு பக்கம் கரடிகள். இந்த காளைகளும் கரடிகளும் சந்தித்து கொள்ளக்கூடிய கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறதா அந்த 200 மூவிங் ஆவரேஜ். அதை தொட்டுட்டு ஷேர் ப்ரைஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது முக்கியம். இந்த ஏஏ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்கு இந்த காளைகளும் கரடிகளும் சந்தித்து கொள்ளக்கூடிய அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்ட், 2 பேர் திரும்பி நின்று முட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி ஒரு இடம் இந்த 200 மூவிங் ஆவரேஜ். அதை தாண்டறக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியாமல் ஒவ்வொரு முறையும் அது கரடிகளினுடைய கூட்டத்திலேயே போய் இந்த ஏஏ இன்ஜினியரிங் சேர்த்துக்குது. எத்தனை தடவை? இந்த வருஷத்தில் மட்டும் 4வது முறையாக அது போய் கரடி கூட்டங்களே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உனக்கு காளைகளையே பிடிக்காதா? என்ன ஒரு கொடுமையாக இருக்கு. நீ ஒரு முறையாவது காளைகளுடன் சேர்ந்து பார், அதனுடைய இன்பம் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்றதான் இப்போ பல ட்ரேடர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ எவ்வளவோ முறை முயற்சி செஞ்சும் இப்போ வரைக்கும் அந்த 200 மூவிங் ஆவரேஜை இந்த வருஷத்தில் தாண்ட முடியல. இன்னும் 1.5 மாதம் தான் பாக்கி இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த 1.5 மாதத்தில் இது என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. லாக்கரில் கொண்டு போய் பணத்தை போட்டு வச்சா அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேங்க்கு லாக்கரில் பணத்தை போட்டு வைப்பாங்க. அப்படி தான் அன்றைக்கி ஒரு காமெடியான ஒரு சம்பவம். யாரோ ஒரு நண்பர் வந்து ஏதோ சென்ட்ரல் பேங்க்னு ஒரு பேர் இருந்தது, அந்த பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை லாக் பண்ணி வச்சுட்டாரு. அந்த பங்கு, அதாவது அந்த பங்கு வாங்கினதுக்கப்புறம் கடும் சரிவு அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்குமே அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 30% இறங்கி தான் கிடக்கு. ஸோ எது எப்படியோ இந்த பிஎன்பி அப்படின்றது ஒரு பேங்க் பங்கு, அதுலேயுமே நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்றது தெரில. சரி, பேங்க்கு தானே, பணம் எங்கே போயிட போகுது அப்படின்ற மாதிரி இது நினச்சி போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பணம் திரும்பி வந்துருச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் 130 ரூபாயிலிருந்து கடும் சரிவடைஞ்சு 80 ரூபாய்க்கு போயிட்டான். மறுபடியும் 80 ரூபாயிலிருந்து பணத்தை மீட்டெடுத்து ஒரு செல்லக்குட்டியாக இந்த பிஎன்பி ஷேர் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்திருக்கான். ஸோ இனி அடுத்த இவனுடைய கால் எந்த பக்கம் எடுத்து வைப்பான்? கீழே எடுத்து வைக்க போகிறானா, மேலே எடுத்து வைக்க போகிறானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ இந்த பேங்க் பங்கு ஒரு வருஷம் கழித்து எத்தனையோ பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பதை கொண்டு வந்திருக்கு. இனி அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றது தெரில. இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு இவனும் ஒரு காலத்தில் வந்து மகிழ்ச்சியை கொடுத்தவன் தான். அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அது கீழே விழுந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல போய் சரிவடைஞ்சு விழுந்திருக்கு. இவனுடைய சாதனை என்ன? 2025 எத்தனையோ பேர் திரும்பி மேலே வந்துட்டானுங்க அல்லது கீழே போயிட்டானுங்க. சம்பாரிச்சு கொடுத்து 4-5 ரவுண்டு போனவன்லாம் கூட அப்படியே ஏதோ ஒரு பங்கில் பார்த்தோமே, பேரட்டான், அதுக்குள்ளே டப்பக்குன்னு மறந்துட்டேன். ஒரு 4-5 ரவுண்டு கூட போயிட்டு வந்திருந்தான் ஒரே வருஷத்துக்குள்ளே. ஈவன் ஒரு வருஷத்தில் ஒரு ரவுண்டு கூட போகலை. ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவனும் தன்னுடைய சரிவை வந்து நிறுத்தி வச்சவன் தான். எப்படி அந்த அமரா ராஜா பேட்டரி ஒரு வருஷமாக மேற்கொண்டு சரிவடையாமல் நிறுத்தி வச்சுருக்கானோ, அதே மாதிரி இந்த ஹெச்எஃப்சிஎல் தன்னுடைய விலையை வந்து மேலும் சரிவடையாமல் அந்த ஷேர் ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கிறதா இந்த வருஷத்தில் இது பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது போன்ற பங்குகள் எந்த பக்கம் நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்களுடைய உலகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இருக்கிற பொசிஷன்லேருந்து மறுபடியும் சம்பாரிச்சு கொடுப்பானோ, அல்லது ஸ்டாப் லாஸுக்கு இது அடிச்சுட்டு போயிடுவானோ, அல்லது இன்னும் கீழே போயிடுவானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கள்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காங்க பாவம். நண்பர்களே, கடைசியாக 2 முக்கியமான கம்பெனிகள்,
அதாவது எதுவுமே நிரந்தரமானது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறுவதும் இறங்குவதும் அல்லது ஏறிட்டே இருப்பதும் அல்லது இறங்கிட்டே இருப்பதும் மிக முக்கியமான கம்பெனிகளுக்கு, செக்டரில் இருக்கக்கூடிய லீடர்களுக்கோ அல்லது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கோ இது ஒரே பக்கமாக இருக்காது அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. ஸோ இவன் தன்னுடைய பழைய கையை போய் மீட் எடுத்தான்னா அது 2 ரவுண்டு கணக்காகுது. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஆல்ரெடி 2025 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். அடுத்தது இந்த 2வது ரவுண்டு இன்னொரு 2-3 மாதங்களில் போக போகிறானா அல்லது கீழே போக போகிறானா மேலே போக போகிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்னொரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் கூட இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி. ஸோ அது போன்ற சமயங்களில் இந்த ஏஞ்சல் ஒன் அந்த நியூஸுகளை வச்சுக்கிட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி ரிலேட்டடாக அதாவது அந்த வேண்டாத மேனேஜர் அந்த ட்ரம்ப் தான். நம்மளை நீ பேப்பர் போட்டு மொத்தமாக எங்களுடைய உறவுகளை முறிச்சிக்க அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த ரஷ்யாவில் தடைப்பட்ட கம்பெனிகளில் போய் நம்ம டீலிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட கூட நம்ம டீலிங் விட்டுட்டாலுமே வேறு கண்ட்ரியில் போயிட்டு நம்ம இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன், அதாவது டாலரில் செய்யக்கூடிய வர்த்தகங்கள், அந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன் அல்லது மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு உங்கள் கூட நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்க, வியாபாரம் பண்ண முடியாதுங்கன்னு மற்ற இடங்களில் போய் அடி விழுவும். அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் இப்படி இந்தியாவுக்கு ஒரு தலையெழுத்தாக மாறும்னு யாரும் கனவுல கூட நினைக்கல. அந்த பாகிஸ்தான் பக்கம் சைஞ்சக்கா போட்டே அவன் ஊர் பூரா சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அந்த ஊருக்காரங்க. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த எனர்ஜி ரிலேட்டடான பங்கு, இந்த பிபிசிஎல் அப்படின்ற பங்கு முதற்கொண்டு எத்தனையோ பங்குகள் இந்த மாதிரி நியூஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரம்ப் அவர்கள் ஹங்கேரிக்கு ஓகே 1 year நீங்கள் ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில் அந்த சாங்ஷன் போட்டவங்களோட கூட நீங்கள் 1 year உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் அவங்களோட ட்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம நீ காசு அதிகமாக தானுங்க கொடுத்து போய் வாங்கி ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிகமான டிவிடெண்டு கொடுக்கக்கூடிய இந்த பிபிசிஎல் அவனுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு 2-3 வருடம் ஏறுவதும் ஒரு ட்ரெண்டிங் கிளியாக ஏறி ட்ரெண்டிங் கிளியாக இறங்கி மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட உச்சம் என்பது வந்திருக்கு. இனி இந்த உச்சத்தை அப்படியே அந்த டெப்த்தை திருப்பி போட்டு மேல் நோக்கி போகிறதா அல்லது வாங்க மறுபடியும் கீழே போவோம் அப்படின்னு கீழே போகிறதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த பிபிசிஎல், ஐஓசி போன்ற பல்வேறு பங்குகள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அடுத்தடுத்த மாதங்கள் அல்லது அடுத்தடுத்த வருடங்களில் இந்த பங்குகளுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க அடுத்தடுத்த வாரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் உள்ள பங்குகள். நன்றி, வணக்கம்.